ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான 8 வெப்சைட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். டைப்பிங் பண்ணுறதுனாலே எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணணுன்னா இன்னும் கஷ்டமான விஷயம். இந்த வெப்சைட் உங்களோட இந்த பிரச்சனையெல்லாம் நீக்க போகுது. ஏன்னா நீங்கள் இனிமேல் டைப் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு என்ன டைப் பண்ணணுமோ அதை நீங்கள் வாயால் சொன்னாலே போதும், இங்கே எல்லாமே டைப் ஆகிடும். இந்த வெப்சைட்டோட நேம் தான் dictation.io. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் டைப் பண்ணணுமோ இந்த லாங்குவேஜை இதில் கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன டைப் பண்ணணுமோ அதை நீங்கள் பேசுங்க. இந்த பேஜில் டைப் ஆகிடும். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மைக்ரோஃபோனுக்கு அலோவ் கொடுங்க, பெர்மிஷன் கொடுங்க. I completed the work 2 days before. ஸ்டாப் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது எடிட்டிங் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். எடிட்டிங் ஆன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதை நீங்கள் காப்பி பண்ணி எம்எஸ் வேர்ட் ஃபைலில் சேவ் பண்ணிக்கவும் முடியும். இங்கேயே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதில் சேவ் கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி ஆகிடுச்சு பார்த்துங்க. ஓகேவா? ட்வீட் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதை டிலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதில் கிளியர் கொடுத்தா போதும். உங்களுக்கு வேறு லாங்குவேஜில் டைப் பண்ணனாலும் டைப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தமிழில் டைப் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இந்த தமிழ் வரும், தமிழ் இந்தியா. ஓகே, இப்போ ஸ்டார்ட் கொடுத்தனா ரெக்கார்ட் கொடுக்க போகிறேன். எனக்கு 2 நாட்கள் விடுமுறை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளோ பெர்ஃபெக்டாக டைப் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற வெப்சைட் ரிமூவ் பிஜி. இமேஜிலிருந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கான வெப்சைட் தான் இது. இது 100% ஃப்ரீ சர்வீஸ். அப்லோட் இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜ் உங்களுக்கு வெப்சைட்டில் அப்லோட் ஆகும். இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோடிங் ஆனதுக்கப்புறமா அதோட பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் ஆயிரும். இப்போது ரிமூவ்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ரிமூவ் ஆகி வந்துருச்சு. ஒரிஜினல் ஃபைல் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரிஜினலில் கிளிக் பண்ணால் போதும். இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனது பார்க்கணுன்னா ரிமூவ் பேக்ரவுண்டில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணணுன்னா இதில் டவுன்லோடில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டவுன்லோட் கொடுக்குறேன். பிஎன்ஜி ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகி வந்துடும். கீழே டவுன்லோட் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த இமேஜுக்கு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எடிட்டில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லோடிங் ஆகி கொஞ்சம் இமேஜஸ் உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் பேக்ரவுண்டாக கொடுத்துக்க முடியும். இங்கே கவனிச்சிங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்குது பாருங்கள். நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் கொடுக்கணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தா போதும். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. ஜஸ்ட் டவுன்லோட் கொடுங்க. அது இமேஜாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வந்துடும். இந்த இமேஜோட பேக்ரவுண்ட் பிளர் பண்ணணுன்னாலும் நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். எந்த அளவு பிளர் பண்ணணுமோ பிளர் பண்ணுங்கள். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் பேக்ரவுண்டில் ஒயிட் ஆர் ப்ளூ கொடுப்போம். அது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத கவனிங்க. இங்கே ஃபோட்டோ நார்மலாக செலக்ட் ஆகிருக்கும். இதில் கலரில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை ஜஸ்ட்டு கொடுத்துருங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பண்ணுற விஷயம்லாம் இங்கே சிம்பிளாகவே முடிஞ்சிடும். ஓகேவா? இப்படி கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். மூணாவதாக நாம் பார்க்க போகிற வெப்சைட் வைரஸ் டோட்டல். உங்கள் சிஸ்டத்தில் ஏதாவது ஃபைல்ஸ் வைரஸ்னால் கரப்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணுன்னா இதில் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அது ஃபைலில் போங்க. அதில் சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களோட ஃபைலை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபைலில் வைரஸ் இருக்குதுன்னு செக் பண்ணணுமோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வெப்சைட் ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். செக் பண்ணிகிட்ருக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். செக் பண்ணி உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்துடும். அதில் வைரஸ் இருந்ததுன்னா கரெக்டாக உங்களுக்கு ரெட் சிம்பிளில் இருக்கும். ரெட் லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இங்கே க்ரீனில் இருக்குது. எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. இந்த ஃபைலில் எந்த வைரஸுமே இல்லை. ஓகேவா? அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு ஏதாவது வெப்சைட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணுன்னா ஜஸ்ட் இந்த லோகோ கிளிக் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் போகிறதுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே URL இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் அந்த வெப்சைட்டோட அட்ரஸை கொடுக்கலாம். வெப்சைட்டோட URL கொடுங்க. நான் இதில் pexels.com அப்படின்னு டைப் பண்ணுறேன். pexels
www.wordpress.com கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்ததும் அந்த வெப்சைட் செக் பண்ணுது. செக் பண்ணி இதில் எந்த வைரஸும் இல்லை அப்படிங்கிறது காட்டுது. ஓகேவா? எவ்வளோ ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ப்ராப்பராக படம் வரைய தெரியாமல் கஷ்டப்படுறீங்களா? உங்களுக்கான வெப்சைட் தான் இது. நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிற இந்த வெப்சைட்டோட நேம் ஆட்டோட்ரா. இந்த டூல் தான் ஆட்டோட்ரா டூல். இந்த டூலை எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் படம் வரைஞ்சிங்க. நான் ஒரு படம் ட்ரா பண்ணுறேன், என்ன அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணும்போதே உங்களுக்கு இங்கே மேலே சஜஷன்ஸ் வரும். நான் இப்போ என்ன வரைஞ்சேன்னா கார், இதுதான் என்னோடய மாடல் கார். இங்கே சஜஷன்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டால் போதும், இங்கே கரெக்டாக வந்துடும். இப்போ இதோட சைஸை பெருசு பண்ணணும், சின்னது பண்ணணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான டூல் இதாக இருக்குது. ஜஸ்ட்டு இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி இதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு மூவ் பண்ணால் போதும். இதோட சைஸை நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். கீழே வேணும்னா இந்த நாடில் கிளிக் பண்ணி இங்கே கீழே இப்படி இல்லைங்க, ரைட்லன்னா ரைட்டில் இந்த நாடு, இப்படி ஒரு நாடையும் கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இந்த காரை ரொட்டேட் பண்ணணுனாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த நோடுக்கு மேலே இந்த ரவுண்டாக இருக்குல்ல, ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. நான் எவ்வளோ ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் கலர் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். அதில் ஃபில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்கலாம். நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நான் இதில் கிளிக் பண்ணிடுறேன். கலர் ஃபில் ஆகிடுது. இன்னும் வேற ஒரு கலர் கூட நம்ம இந்த ஃப்ரேம்ஸுக்கு கொடுக்க போகிறோம். இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் மட்டும் போதும், கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் நேம் ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே டெக்ஸ்ட் இருக்குது. ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் மை கார் அப்படின்னு கொடுக்குறேன். மை கார். இதோட கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதோட கலரையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிளாக் அப்படியே கொடுத்துக்கிறேன். தென் இதை மூவ் பண்ணணும். அதுக்காக செலக்ட் டூல் எடுத்து நான் மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கொடுக்கும்போது ப்ராப்பராக வரலைன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கலாம். அது அண்டு தான். அதில் நான் இந்த இருக்குங்களேங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அண்டுக்கான ஆப்ஷன் தான். ஓகேவா? இதை நாம் செலக்டில் வச்சுருக்கோம். இப்படியே தூக்கி இங்கே கொண்டு வந்துடுறோம். இப்போ இதில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நான் அதை பொசிஷன் பண்ணுறேன். இப்படி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் சேவ் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இங்கே ஷேப்ஸான ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஷேப்ஸ் இதை ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிவிட்டு தென் டவுன்லோட் கொடுத்தா போதும். அதுவும் உங்களுக்கு கரெக்டாக PNG ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகி வந்துடும். இப்போ திரும்ப வேறு ஒன்று எடுக்கணுன்னா ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஓவர். இங்கே டிஃப்ரெண்ட் பேஜஸ் இருக்குது, எது வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த டூல் வச்சு ஒரு பிளான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரா பண்ணால் மட்டும் போதும். அதுக்கான ஆப்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஓகே, தென் இதில் ஃப்ளவர். ஓகே, இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிக்சர்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆவதாக நம்ம பார்க்க போகிற வெப்சைட் க்ளீன் PNG. இங்கே ஆல்ரெடி கொஞ்சம் சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கிளிக் பண்ணி PNG ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் டைப் பண்ணி கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நான் பேனர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஓகே, நான் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஓப்பன் இன் நியூ டேப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்படி ஆடெல்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். ஜஸ்ட்டு கீழே ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், லைசன்ஸ் பர்சனல் யூஸ் ஒன்லி. இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகி வந்துடும். கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, அப்படி டவுன்லோட் ஆகலைன்னா நீங்கள் ஜஸ்ட் மறுபடியும் கிளிக் ஹியர்னு இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கலாம். நமக்கு அந்த PNG ஃபைல் டவுன்லோட் ஆகி வந்துருச்சு. நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஈஸியாக PNG ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? 6ஆவதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்கூஷ் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ஒரு இமேஜ் ஃபைலோட குவாலிட்டி அவ்வளோ அஃபெக்ட் ஆகாமல் நம்ம ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ண முடியும். நீங்கள் அந்த இமேஜை இங்கே ட்ராப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பேஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஃபைலை நீங்கள் உள்ளால் கொண்டு வரலாம். நான் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன். இந்த இமேஜ் ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். இமேஜ் அப்லோட் ஆகிடுச்சு. ஒரிஜினல் இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.91 MB இருக்குது.
இமேஜ் அப்லோட் ஆனதுமே குவாலிட்டி 75க்கு வந்திருக்கு. ஃபைல் சைஸ் 620 கேபிக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. இதில் ஃபார்மேட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும். அதுபோல் உங்களுக்கு இதை ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு விட்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில அப்ளிகேஷனில் இவ்வளோ விட்த் இருக்கணும், ஹைட் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை ஆஃப் பண்ணியே விட்டுருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த குவாலிட்டியை ஒரு 40க்கு ரெடியூஸ் பண்ணுறேன். 39, 42, 41 இருக்கட்டும். ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போது உங்களுக்கு ஃபைல் சைஸும் ரெடியூஸ் ஆகும். ஆனால் குவாலிட்டி உங்களுக்கு அவ்வளோவா ரெடியூஸ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் 275 கேபிக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. 1.91 MB இருந்தது. இப்போ நாம் இதை டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கு ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் போதும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரிஜினல் இமேஜ் குவாலிட்டியும் நாம் ஃபைல் சைஸ் ரெடியூஸ் பண்ணதோட குவாலிட்டியும் கம்பேர் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். லெஃப்டில் இருக்கிற இமேஜ் கவனிச்சிங்கன்னா இதுதான் நாம் ஃபைல் சைஸ் ரெடியூஸ் பண்ண இமேஜ். குவாலிட்டியை பாருங்கள். ரைட் சைடில் இருக்கிறது தான் இந்த இமேஜ், ஒரிஜினல் இமேஜ். ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஏழாவதாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற பிக்சரை கலராக மாற்ற போகிறோம். அதுக்காக ஏஐ பிக்சர் கலரைசர் அப்படின்னு சர்ச்சில் டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறோம். அதில் முதலாக வர வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு அப்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதாக இருக்குது, கவனிங்க. ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே இருக்க பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரை நீங்கள் அப்லோட் பண்ணணும். கஸ்டம் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் கிளிக் பண்ணினா ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதில் நேச்சரோட இமேஜ் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த இமேஜுக்கு நேராக கீழே கலரைசேஷன் ஃபேக்டர் அப்படின்னு இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் 18 கொடுக்குறேன். 18 கொடுத்ததுக்கப்புறமா கலரைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கவனிச்சிங்கன்னா இதில் எல்லா ப்ராசஸிங்கும் நடந்துகிட்ருக்கும். அப்லோடிங் கம்ப்ளீட் ஆகிருக்கு, ப்ராசஸிங் நடக்குது, தென் டவுன்லோடிங். நல்லா கவனிங்க. ஸ்கை ப்ளூவில் இருக்குது. இங்கே ட்ரீயை கவனிங்க, எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத கவனிங்க. உங்களுக்கு பக்காவாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் இதில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் டவுன்லோட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். கவனிச்சிங்களா? ப்ளூ ஸ்கை, ட்ரீஸ் எல்லாம் க்ரீனில் இருக்குது. எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனிங்க. எட்டாவதாக டேமேஜஸ், ஸ்க்ராச்சஸ் இருக்க இமேஜஸை எப்படி ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கூகுளில் ஏஐ பிக்சர் ரீஸ்டோர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. அதில் முதல்ல வர வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் அப்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட எந்த இமேஜ் டேமேஜாக இருக்கோ, ஸ்க்ராட்சாக இருக்கோ அந்த இமேஜில் கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் கஸ்டம் ஃபைல்ஸ்னு இருக்குது. இதில் ஆல் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் நமக்கு இமேஜ் இங்கே வந்துருச்சு. உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஹேர் ஸ்க்ராட்ச் அப்படின்னு வந்திருக்கு. இதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கு இங்கே அப்லோடிங் அப்படின்னு வருது, ப்ராசஸிங், டவுன்லோடிங் அப்படின்லாம் வந்துட்டுருக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு. கவனிங்க, இந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாமே இதில் இமேஜில் ரிமூவ் ஆகிருக்கு. இப்போ இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். இமேஜ் டவுன்லோட் ஆகி வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த இமேஜ் எப்படி ப்ராப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். கவனிச்சிங்கன்னா அதில் இருந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ப்ராப்பராக வந்திருக்கு. சின்ன சின்னதெல்லாம் இருக்குது, மற்றபடி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கவனிச்சிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.